الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيله وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم سلما قطعك واعف عمن ظلمك وأتي من حرمك وأحسن من أساء إليك صدق رسول الله صلى الله عليه وسلم ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நற்குணங்களால் நகை கூடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தல்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ் அனைத்தினம் எம்மை பார்த்து கொண்டே இருக்கான் என்று தக்வாவோடு வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத் நல்லுபதேசம் செய்து கொள்கிறவர்களே, கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹ் எம்மவர்களை அழைத்திருக்கிறான். அது எவ்வளவு காலம் என்று தெரியாது. நாளையாக இருக்கலாம், நாளை மறுநாளாக இருக்கலாம். தாயுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும் போது அந்த குழந்தை வஃபாத்தாகிறது. பிறந்த சில மாதங்களில் அந்த குழந்தை மரணிக்கிறது. அன்பானவர்களே, எவ்வளவு காலம் என்று தெரியாது எம்முடைய வாழ்க்கை. அந்த குறுகிய ஒரு வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்க வேண்டும். அது நான் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கலாம், பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம், சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கலாம், நடக்கக்கூடிய நடையாக இருக்கலாம், செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், செய்யக்கூடிய பிசினஸாக இருக்கலாம், செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் செய்யக்கூடிய இந்த வேலையில, நான் பார்க்கக்கூடிய இந்த பார்வையில
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு என்னுடைய வாழ்க்கை கழிகிறதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி ஒரு துஆ ஒன்று செய்தார்கள். சுருக்கமான ஒரு துஆ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் சக்திக வன் நார். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்தருள்வாயாக என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உலகத்தில் வாழ்வது இரண்டு நோக்கம்தான் அன்பானவர்களே. ஒன்று அல்லாஹ்வுடைய பொருத்தம், இரண்டாவது அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை தேடிதான் வாழ வேண்டும். அது எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி, நாம் படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், நீங்க யாராக இருந்தாலும் இந்த இரண்டு நோக்கத்தை மட்டும் வைத்துதான் வாழ வேண்டும். இரண்டு நோக்கத்தை மட்டும் வைத்துதான் வாழ வேண்டும். இந்த குறுகிய ஒரு வாழ்க்கையில நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளால, நான் பார்க்கக்கூடிய பார்வையால, நான் பேசக்கூடிய பேச்சால அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து விடக்கூடாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து நான் எவ்வளவுதான் உழைத்தாலும், நான் எவ்வளவு எந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரு நாள் எம்மளை அழித்துவிடும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணுமா, அல்லாஹ்வுடைய இரக்கம் வேணுமா என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த வழிமுறைகளை உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி நடப்பீர்களாக இருந்தா அல்லாஹ்வுடைய இரக்கம் எம்முடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய இரக்கம் எம்முடைய வாழ்க்கையில, அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுடைய குடும்பத்தில, அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுடைய தொழில நடக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அரசில ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருக்கிறோம். என்ன வார்த்தை தெரியுமா? சபகத் ரஹ்மதி கதபி ரப்பி. அன்பானவர்களே, எவ்வளவு ஆச்சரியமான வசனம் தெரியுமா? அதுவும் அல்லாஹ்வுடைய அரசில இந்த வார்த்தை எழுதியிருக்கிறோம். என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத், என்னுடைய இரக்கம் முந்தி விட்டது என்று எழுதியிருக்கிறோம். அன்பானவர்களே, பாவம் செய்த அடியார்களே, தக்வாவுடைய வாழ்க்கை இல்லையா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கண்டு நிராசை அடைந்திட வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ரஹ்மத் என்றால் அல்லாஹ்வுடைய இரக்கம். பரக்கத் என்றா என்ன தெரியுமா? பரக்கத் என்றா வேற, ரஹ்மத் என்றா வேற. ரஹ்மத் என்றா அல்லாஹ்வுடைய இரக்கம். அன்பானவர்களே, பரக்கத் என்றா என்ன தெரியுமா? 5000 ரூபாய் என்னிடம் இருக்கிறது, அதை 10,000 வேலையை செய்யும். 15,000 என்னிடம் இருக்கிறது, அது 25,000 பெருமதியான வேலையை செய்யும். என்னிடத்தில் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளையும் ஹாஃபிஸாக, ஆலிமாக, தாயியாக மரணிக்க செய்துவிட்டு யார் மரணிக்கிறாரோ இதற்கு பேர்தான் பரக்கத். இதற்கு பேருதான் வானத்தில பெய்யக்கூடிய மழைக்கு பேரும் பரக்கத்து தான். ஜம்சம் தண்ணி, அது பரக்கத். இதெல்லாம் பரக்கத்துக்குரிய இடம். மக்கா, மதீனா பரக்கத்துக்குரிய இடம். ஆனா ரஹ்மத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது வழிமுறை என்ன தெரியுமா? உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். அன்பானவர்களே, உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். அதே உறவுகளை யாரை துண்டித்து உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சம்பாதிக்க கூடியவர்களாக மாற வேண்டும். எப்ப நாங்க
குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வரும். நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். மூணாவது விடயம் என்ன தெரியுமா? எங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து தருவான். நான்காவது விடயம் என்ன தெரியுமா? குடும்பங்களை சந்தோஷப்படுத்தி விட்டு சேர்ந்திருந்து விட்டு எப்பொழுது நாங்கள் மரணிக்கிறோமோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் காலமெல்லாம் எங்களுடைய கபர்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்ப குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்றோமோ மலக்குமாருடைய துஆ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். முதலாவது விடயம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டுமா? குடும்பங்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஃபையில இருக்கிறாங்க, மஜ்மாவுல இருக்கிறாங்க. சொன்னாங்க அந்த சஃபைய பார்த்து, லா தன்ஸில் ரஹ்மத்தன் அலா கௌம் ஃபீஹி காஃபியு ரஹீம். இந்த கூட்டத்தில உறவுகளை முடிச்சு கொண்டு இந்த கூட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காதண்டாங்க. ஒரு மனிதர் அப்படியே எழும்பி வெளியால சென்று விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வந்து அமர்ந்திருந்தாரு. சொன்னாரு, வந்து யார ரசூலல்லாஹ், நான் என்னுடைய குடும்பத்தில சின்ன ஒரு முரண்பாடாக இருந்தேன், இப்பொழுது சமாதானம் செய்து வந்து விட்டேன் யார ரசூலல்லாஹ். இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த சபைக்கு வருமா, இந்த மஜ்மாவுக்கு வருமா யார ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய இரக்கம் இந்த சபைக்கு வரும், வந்து உட்காருங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, எந்த கூட்டத்தில எந்த குடும்பத்தில உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? எப்பொழுது குர்ஆன் அதிகமாக ஓதுறோமோ, எப்பொழுது குர்ஆனோடு எங்களுடைய வாழ்க்கை செல்கின்றதோ, குர்ஆன் ஓத தெரியாவா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உனக்கு இபாதத்துடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில விடயங்களை பார்ப்பதை இபாதத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்ற தாயுடைய முகத்தை பார்ப்பது இபாதத். இரண்டாவது இபாதத் ஜம்சம் தண்ணியை பார்ப்பது இபாதத். மூணாவது காபத்துல்லாவை பார்ப்பது இபாதத். நாலாவது குர்ஆனை பார்ப்பது இபாதத். ஐந்தாவது ஒரு ஆலிமை பார்ப்பது இபாதத் என்றார்கள். ஒரு ஆலிமை பார்ப்பது இபாதத். குர்ஆனை நீங்க எப்ப ஓதுறீங்களோ, குர்ஆனோடு எப்ப உங்களுடைய வாழ்க்கை செல்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி இரண்டு இடத்துல தான் நரைக்க ஆரம்பித்தது. முதலாவது புதுவை நெற்றியுடைய இரண்டு ஓரப்பகுதிகளில் இருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி நரைத்தது. இரண்டாவது இடம் என்ன தெரியுமா? அனஃபா, இந்த சின்ன தாடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரைக்க ஆரம்பித்தது. கேட்டாங்க أبو بكر الصديق رضي الله عنه لما سئل عنده ما يراك شت يا رسول الله قال سيبتني هود والمرسلات وأما يتساءلون وإذا الشمس كورت. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பொழுது சூரா ஹூதை ஓதுவேனோ, எப்பொழுது சூரா வாக்கியாவை ஓதுவேனோ, எப்பொழுது சூரா நபை ஓதுவேனோ, எப்பொழுது சூரா தக்வீரை ஓதுவேனோ, அது ஓதும் பொழுதெல்லாம் என்னுடைய முடிகள் நரைத்து விட்டது அபூ பக்கர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யாரு தெரியுமா? ஒரு பணக்கார சஹாபி கிடையாது, ஒரு பெரிய இடத்தில் உள்ள சஹாபி கிடையாது, ஒரு ஆடு மேய்த்த ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்ததுதான் தாமதம், அந்த வாயில இருந்து நான் கிட்டத்தட்ட 70 சூறாக்களை மரணம் செய்வார்கள் என்றார்கள் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ஆடு மேய்த்த சஹாபி. அன்பானவர்களே,
கடைசியாக சூரா முர்சலாத்தையும் பாடமாக்கினார். முர்சலாத் முடியை நரைக்க வைக்கக்கூடிய சூரா. எப்பொழுது குர்ஆனோடு தொடர்படுவோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும், உள்ளம் பிரகாசமடையும், முகம் பிரகாசமடையும், தக்வாவுடைய வாழ்க்கை வரும், இபாதத்துடைய கூலி கிடைக்கும். இபாதத்துடைய கூலி என்ன? சொர்க்கம் தானே இல்லையா? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணுமா? குர்ஆனோடு எங்களுடைய வாழ்க்கையை செல்ல வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ரஹ்மத்துக்குரிய வழியை சொன்னார்கள். மூணாவது என்ன தெரியுமா அன்பானவர்களே? மூணாவது என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் அஸருக்கு முன்னால 4 ரகாயத்தான சுன்னத்தான தொழுகையை தொழுவார்களோ, அஸருக்கு முன்னால சுன்னத்தான 4 ரகாயத்தான தொழுகை இருக்கிறது. ஹதீசுகள்ல வருது மொத்தம் 12 சுன்னத்தான தொழுகையில் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அசரை விட்டு விட்டுதான் மற்ற சுன்னத்துக்கள் அனைத்தும் 12ஆக கருதப்படும். ஒரே ஒரு தொழுகைக்கு ஸ்பெஷலான கூலி இருக்கிறது. அது என்ன தொழுகை தெரியுமா? அசருக்கு முன்னால யாரு 4 ரகாயத் தொழுகைகளை தொழுவாரோ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வானாங்கன்றாங்க. இவருக்கு ரஹ்மத் செய்வானாங்கன்றாங்க. மற்ற சுன்னத்துக்கள் சுகருக்கு முன்னால பின்னால, அசருக்கு முன்னால, சுபஹுக்கு முன்னால, மகரிபுக்கு பின்னால, அன்பானவர்களே இசாவுக்கு பின்னால 12 சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது. இந்த தொழுகைகளை யார் தொழுது வருகிறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, இவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12க்கு வேற சிறப்புகள், இந்த 4 ரகாயத்துக்கும் வேற சிறப்புகள் அன்பானவர்களே. அதனாலதான் மூணாவது விடயம் என்ன தெரியுமா? அசருக்கு முன்னால யாரு சுன்னத்துக்களை தொழுவாரோ இவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். 4வது விடயம் என்ன தெரியுமா? நல்ல முறையில உழைக்கிறாரு, நல்ல முறையில சம்பாதிக்கிறாரு, நல்ல முறையில மீதமானத இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறாரு, அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஆடம்பரமான செலவு தேவையில்ல, ஆடம்பரமான உழைப்பு தேவையில்ல, ஆடம்பரமான வீண்விரயங்கள் தேவையில்ல. அழகான நடுத்தரமான முறையில சம்பாதிக்கிறாரே, நடுத்தரமான முறையில செலவழிக்கிறாரே, நெஞ்சிருக்க கூடியத இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுறாரே, அல்லாஹ் இவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த விடயம் என்ன தெரியுமா? ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டுட்டீங்க, அந்த விடயத்தை கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில இந்த குதுபாவில இருந்து ஒரு விடயத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில செயற்படுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அடுத்த விடயம் என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு தன்னுடைய நாவை பாதுகாக்கிறாரோ, இந்த நாவால பலதரப்பட்ட பாவங்கள் நடக்குது. இந்த நாவால பொய் பேசுறோம், இந்த நாவால கீபத் பேசுறோம், இந்த நாவால கோல் பேசுறோம், மற்றவர்களை பத்தி கதைக்கிறோம். அன்பானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நாவை யாரு பாதுகாக்கிறார்களோ அல்லாஹ் இவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. நாம பாதுகாக்க வேண்டும். அதிகமான பேச்சுக்கள் தேவையில்ல, பிரயோஜனமான பேச்சுக்களை பேசி தேவையான பேச்சுக்களை பேசுங்க. இல்லை என்றா மௌனமாக இருங்க, உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறாரோ, தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறாரோ, யாரு பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் இவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அதே கண்ணால அல்லாஹ்வுடைய பயத்தால யார் அழுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வான். அல்லாஹ்வுடைய பயம் வருது, நரகத்துடைய பயம் வருது, மௌத்துடைய பயம் வருது, கபூருடைய பயம் வருது, ஆகிரத்துடைய பயம் வருது, சிராத்துடைய பாலத்துடைய பயம் வருகிறது. அல்லாஹுடைய பயத்தால உலகத்தில யார் அழுகிறீர்களோ
அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வான். அது மாத்திரமல்லாமல் கியாமத்துடைய நாளையில அல்லாஹுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும். அன்பானவர்களே, சில இடங்களில் அழ வேண்டும். குர்ஆனை எப்பொழுதெல்லாம் ஓதுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அழ வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அழ வேண்டும். எப்பொழுதெல்லாம் மையவாடிக்கு கபருஸ்தானத்துக்கு செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அழ வேண்டும். ஆகிரத்துடைய பயம் வருகிறதா? அழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் வருகிறதா? அப்பொழுதெல்லாம் அழ வேண்டும். அன்பானவர்களே, தொழுகைக்கு தக்பீர கட்டினா அழ வேண்டும். தொழுகைக்கு தக்பீர கட்டினா அழ வேண்டும். இந்த இடங்களில் அழ வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல யாரு சிரிப்பார்களோ, புகாரியுடைய ரிவாயத், கியாமத்துடைய நாளையில இவர்களுடைய உருவத்தை மாற்றி அல்லாஹ் சோதிக்க தொடங்குவான். இவர்களுடைய உருவத்தை மாற்றி அல்லாஹ் சோதிப்பான். சந்தேகம் கிடையாது. அல்லாஹுடைய பயத்தால் அழ வேண்டும். யாரு அல்லாஹுடைய பயத்தால் அழுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்லாமல் ஒரு நண்பன், என்னுடைய நண்பன் கடும் கஷ்டத்தில் இருக்கிறாரே, கடும் துயரத்தில் இருக்கிறாரே, கடும் பிரச்சனையில் இருக்கிறாரே, ஒரு மனிதரிடத்துல கடனை வாங்கிட்டாரே, அந்த கடனை கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு எதுவுமே அவரிடத்துல இல்லை. அவர்களுடைய அந்த நண்பனுடைய அந்த சகோதரனுடைய நீங்க கடனை அடைக்கிறீர்களா, உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத் செய்வானாக என்றாங்க. அன்பானவர்களே, சின்ன அமல்கள் தான். இந்த அமல்களின் மூலமாக, இந்த விடயங்களின் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளலாம். யாரு அதற்கு மாற்றமாக அநியாயமாக உலகத்தில் யார் நடக்கிறார்களோ அல்லாஹுடைய கோபம் பெறும் என்றார்கள். அல்லாஹுடைய கோபம் பெறும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு ஸாலிமீன். யார் யார் உலகத்தில் அநியாயமாக நடக்கிறார்களோ அல்லாஹ் இவர்களை நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டதான், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைந்து விட்டுதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்தில சக்கராத்திலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டுதான் எங்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தை உலகத்தில் பெற்று கொண்டு விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு மரணித்தார்கள். அதே மாதிரி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், எம்மவர்களுக்கு அல்லாஹ் அடியார்களுக்கு அல்லாஹ் 3 இடத்தில் சலாம் சொல்லுவான். அதில் முதலாவது இடம் சக்கராத், இரண்டாவது இடம் கபூரோ, மூணாவது இடம் கபூரிலிருந்து எழும்பி மஹ்ஷர் மைதானத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதனால் அல்லாஹ் குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய எந்த விடயத்தையும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் அனைத்து விடயங்களையும் நம்ம ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களுடைய அத்தனை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் செய்த அனைத்து பாவத்தை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், மோசடிக்காரர்கள் யா அல்லாஹ், பாவம் செய்த அடியார்கள் ஏந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், பெரிய வாகன விபத்துக்கள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது யா அல்லாஹ், அந்த விபத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நல்ல மௌத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், மோசமான செயற்பாடுகள் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், பாவத்தை கண்ட இரண்டு ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நன்மையில அதிகம் ஆசை ஆர்வத்தை தருவாக. யா அல்லாஹ், நன்மையில தேடி தேடி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாக. யா அல்லாஹ், உனக்கு உன்னுடைய பொருத்தத்தை தேடி வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், உனது பொருத்தத்தோடு உனது
சொருக்கத்தை அடைந்து உனது ரஹ்மத்தை அடைந்து விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் யா அல்லாஹ். உனது ரஹ்மத்தை செய்வாக யா அல்லாஹ். கபருடைய வேதனை விட்டு நீங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ். ஏதாவது கடல்கள் இருந்தா அந்த கடலை அடைத்து விட்டு மௌத்துக்கு முன்னால் அடைத்து விட்டு எங்களுடைய மௌத்தை நசீபாக்கி விடுவாக யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த சீதேவிகளுடைய பாவத்தை மன்னித்து விடுவாக யா அல்லாஹ். அவர்கள் யாரெல்லாம் கபூராளியாக இருக்கிறார்களோ அந்த கபூரை சொர்க்கத்தையும் பூஞ்சொலி ஆக்குவாக யா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாக யா அல்லாஹ். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.